ஐஷு குட்டி வாண்ணா. இந்தா இது வச்சுக்கோ. என்ன இது? பிக்னிக் ஏதோ போகணும்னா? ஸ்கூல்ல பிக்னிக் போறாங்கன்னு சொன்னேன். நான் போறேன்னு சொன்னா காசு செலவு பண்ற எந்த விஷயத்துக்கும் நான் போக மாட்டேன். ஏய் நில்லு. என்ன? நீ காசிமேடு அமீரோட தங்கச்சி. அமீரோட தங்கச்சிக்கு பிடிக்காத விஷயத்தை யார் செஞ்சாலும் அது இந்த அமீருக்கு பிடிக்காது. புரியுதா? யாருக்கிட்டயும் போய் உதவி செய்யுங்கன்னு கைய நீட்ட கூடாது. அதுக்குதான் நான் இப்படி ஓடி ஓடி உழைச்சுனுக்கிறேன். அப்புறம் நான் பேங்க்ல ஒரு 1500 ரூபாய் போட்டுக்கிறேன். இன்னொரு 3000 ரூபாய் போட்டேன்னா 3 லட்சம் ரூபாய் சேர்ந்துரும். அதுக்கு எவனையாவது தூக்கி போட்டு மிச்சா சரியா போயிடும். அதுக்கு ஏதாவது வேலை வரும்னு. ஆமா வந்துட்டியாப்பா? உனக்கு சிக்கன் பிரியாணி பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? நீ இல்லாம இன்னைக்கு சாப்பிட்டிருக்கேன். ஆமா இது என்ன போட்டு அடவும் காலுக்கு தகர என்னம்மா? எதுக்குடா இதெல்லாம்? நான் போயிட்டேன்னா இவ விஷயத்தெல்லாம் நீ தானே பாத்துக்கணும். அதுக்கு நீ ஆரோக்கியமா இருக்கணும். ஆமா, நீ எங்க போற? அது நான் அப்புறமா சொல்றேன். நீ சீக்கிரம் படிச்சு முடியும். நைட் ஷோ படத்துக்கு போகணும். அப்பா, எத்தனை தடவை தான் இந்த தசாவதாரம் படத்தையே பாத்துட்டு இருக்கிறது? 10வது வாட்டி பாக்குறோம். அட இவ என்னமாவா தலைவர் படத்தை 10 தடவை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும்ல. ஐயோ ஐயோ ஐயோ, மூஞ்சில இவ்வளவு பெரிய கூட போட்டு என்ன லட்சணமா இருக்குது பாரு என் செல்லம். இவர மாதிரி நடிக்க ஒருத்தன் பிறந்து வரணும். சூர்யா, சூர்யா. அப்பா யார் அவன் நடிச்சது? அது என்னங்க? என்னப்பா ஆச்சு? என்ன விஷயம்? காலேஜ்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். இவனை யாரும் அடிச்சிருக்காங்க. அடிச்சாங்களா? என் பிள்ளைய யார் அடிச்சது? சீரியஸா தான் எதுவும் இல்லம்மா. நீ வீட்டுக்குள்ள வரும்போதே நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். யார் உன்னை அடிச்சது? டேய், என்ன நடந்ததுன்னு மறைக்காம சொல்லு. மகாதேவன் மட்டும் போன் பண்ணலன்னா எனக்கு இது கூட தெரிஞ்சிருக்காது. ஐயோ, அது அவ்வளவு பெரிய விஷயமே இல்ல. இன்னைக்கு காலேஜ்ல நானும் என் கூட படிக்கிற பொண்ணு பேசிட்டு இருந்தோம். அதான் வினிதான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அதுக்கு என்ன? நானும் வினிதான் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கோன்னு அவ அண்ணனுக்கு என் மேல கொஞ்சம் கோபம். அதான் அவன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து ஏதோ பிரச்சனை பண்ணா, அவ்வளவுதான். டேய் சூர்யா, இந்த அடிதடிலாம் நமக்கு வேணாண்டா. நீ படிச்சு பெரிய ஆளா வரணுங்கிறது தான் அப்பாவோட ஆசையே. எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லவா? ஐயோ, ரத்தம்! சூர்யா, மூக்குல இருந்து ரத்தம் வருதுடா. அடிபட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல் போலாம். இந்த சின்ன அடிக்கல எதுக்கு டாக்டர்? எதுன்னு போய் டாக்டர் கேட்டா தெரிஞ்சு போயிடும். அதுக்கா இந்த நேரத்துல போனோம். நாளை காலைல போய் பாத்துக்கலாம் விடுங்க. அதெல்லாம் முடியாது, இப்ப போணுமா? இந்த பதில் நீங்களும் டென்ஷன் ஆகி அம்மாவையும் டென்ஷன் பண்ணாதீங்க. நாளை காலைல நிச்சயமா போலாம். ஒண்ணும் விஷயத்துக்கு பெருசா. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. சின்ன காயம் தான். ரத்தத்தை பார்த்து டென்ஷன் ஆயிட்டீங்க. போதுமா? 2 பேரும் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க? திடீர்னு மூக்குல அவரோட ரத்தத்தை பார்த்த உடனே நாங்க 2 பேரும் உண்மையிலேயே பயந்துட்டோம். எதுக்கு நீங்க ஒரு தடவை ஸ்பெஷலிஸ்ட பாக்குறது நல்லதுன்னு தோணுது. நான் ஒரு லெட்டர் தர்றேன். டாக்டர் நந்தனை போய் பாருங்க. எதுக்கு டாக்டர்? இல்ல ஒண்ணும் இல்ல. ப்ளீடிங் அதிகமானதுனால அவரை ஒரு தடவை கன்சல்ட் பண்ண சொல்றேன். ஒரு டீடைலான ENT செக்அப், அவ்வளவுதான். ஓகே டாக்டர். ஏனுங்க சார், கூட வந்த யாரையாவது தொலைச்சிட்டு நிக்கிறீங்களா? ரொம்ப நேரமா முழிச்சிட்டு நிக்கிறீங்களா? அதான் கேட்டேன். இல்ல, நான் இங்க இருக்கிற அழகு ரசிச்சிட்டு இருந்தேன். நீங்க ரசிக்கிற அளவுக்கு இங்க எந்த பொம்பளையும் குளிக்கவே இல்லையே. நான் ரசிக்கிறேன்னு சொன்னது இந்த ஏரிய. ஏரிய கொலை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதுல என்ன அழகு இருக்குன்னு நீங்க ரசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியலீங்கண்ணா. ஓஹோ, அப்ப நீங்க ஒரு கவிஞர்னு சொல்லுங்க. இந்த கவிஞர்கள்லாம் அப்படித்தானா அசிங்கத்தை அழகுன்னு சொல்லுவாங்க. இதத்தானுங்கண்ணா என்னுடைய 18வது நாடகத்துல நான் எழுதினேன்.
நீ நாடகம் வேற எழுதுறியா? ஆமாங்க, இது வரைக்கும் நான் 30 நாடகத்தை எழுதி டைரக்ட் பண்ணிருக்கேன். இங்க இருக்கிறவங்களுக்கு என் நாடகம் எல்லாம் மனப்பாடங்கணும். 18வது நாடகத்துல இப்படி ஒரு சீன். கவிஞரை செக் பண்ண டாக்டர் சொன்னாரு, ரெஸ்ட் எடுக்கணும், அளவுக்கு அதிகமா சிந்திக்கிற வேலையை செய்யவே கூடாது. அதுக்கு அந்த கவிஞர் கேட்டாராம், டாக்டர் நான் கவிதை எழுதலாமான்னு. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாரா, கவிஞருக்கு தான் சிந்திக்கவே தேவையில்லையேன்னு. எப்படிங்கண்ணா? நான் லூசலா இல்லைங்க. அப்புறம் என் 22வது நாடகத்துல அப்பா அம்மா டாக்டர் பாத்துட்டு வந்திருப்பாங்க, எனக்காக வெயிட் பண்ணிட்டு மொபைல்ல கூப்பிடுவாங்க. அப்புறம் வந்து பேசுறேன். மிஸ் ஆயிட்டாரு. என்னங்க செய்றீங்க? என் புக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. சாரி டீச்சர். செய்யறதையும் செஞ்சுட்டு சாரி. என்னங்க இது? உங்க கோவத்தை எல்லாம் குழந்தைகிட்ட தான் காட்டுவீங்களா? எனக்கு கோவம் வந்தா நான் யார்கிட்ட வேணாலும் காட்டுவேன். அதுக்கு நீ யாரு? இன்னொரு தடவை யாராவது என்ன இரிட்டேட் பண்ணீங்க அவ்வளவுதான். நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்னோட ரூம் பக்கம் வரக்கூடாது, என் திங்ஸ் எல்லாம் எடுக்க கூடாது. நான் உங்ககிட்ட 100 தடவைக்கு மேல சொல்லிருக்கேன். இன்னொரு தடவை ரூம் பக்கம் வந்த என்னடி எதை சொன்னாலும் தோலை தூக்கிட்டு உச்ச வச்சுங்கிற. உன்னை உதச்சாதான் சரியா வருவேன். எங்க சின்ன குழந்தை ஏதோ தெரியாம பண்ணிருக்கு. இவ்வளவு தெரியாம பண்றான். உன்னை வச்சுக்கிறேன். என்னாச்சு ரத்தங்கம்? அந்த ஆண்டி எதுக்கு உன்னை அடிக்க வந்தாங்க? ஆண்டியா? அது டீச்சர், ராட்சசி டீச்சர். அடிக்கிற அளவுக்குலாம் நான் ஒண்ணுமே பண்ணல. அங்கிள், இந்த ஸ்கூலுக்கு புது டீச்சரா வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் டீச்சர் இல்லம்மா. நான் அந்த டீச்சர் கிட்ட போய் ஒரு சாரி சொல்லிட்டு வரட்டுமா? குழந்தை டீச்சர்னு சொல்லுதே. இது ஒரு ஸ்கூல்னு நம்ப வச்சுதான் தேவட்டியோட அப்பா அம்மா இங்க தங்க வச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு பிளட் கேன்சர். குழந்தைய அடிச்ச அந்த பொண்ணு யார்? கௌரி. பார்த்தா எலி, பாஞ்சா புலி. சாதாரணமா ஒரு வியாதி வந்தாலும் எந்த புலியும் எலியாயிரும். ஆனா கௌரி பெண் புலியா மாறிட்டு இருக்கிற. அந்த பொண்ணுக்கு இது 3rd ஸ்டேஜ். அதாவது மிஸ்டர் செந்தில்நாதன், ஒரு நிமிஷம். என்ன விஷயம் டாக்டர்? டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பெத்தாலஜிஸ்டோட ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு வேலை செய்யுங்க. உங்க பையனை கொஞ்ச நாளைக்கு இங்க அட்மிட் பண்ணுங்க. எதுக்கு டாக்டர் அட்மிட் பண்ண சொல்றீங்க? எல்லாம் செக் பண்ணியாச்சு. இன்னும் டீடைலா செக் பண்ண வரைக்கும் பிளட் கவுண்ட் ஜாஸ்தியா தெரியுது. எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சார். முதல்ல போன் மேரோவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் ரிசல்ட் கிளியரா இருக்கும். போன் மேரோவா? நீங்க என்னென்னமோ சொல்றீங்க டாக்டர். எதையும் மறைச்சு வச்சு பேசி மழுப்பாதீங்க. என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சொல்லுங்க சார், எதையும் என்கிட்ட இருந்து மறைக்காதீங்க. கேன்சரஸ் செல்லோட பிரசன்ஸ் இருக்கு பிளட்ல. நாளைக்கே அவனை அட்மிட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிஷன் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. சுத்தி வளைக்காம எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. இத எப்படி நீங்க தாங்கிக்க போறீங்கன்னு தெரியல. உங்க பையனுக்கு பிளட் கேன்சர். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது 2nd ஸ்டேஜ்.
கண்ட்ரோல் பண்ணுங்க. என்னப்பா வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா எனக்கு இங்க பைத்தியமே பிடிச்சிருக்கும். சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? உங்களோட எல்லா சந்தேகமும் தீர்ந்து போயிடுச்சா? என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? என்னமாச்சு? எதுக்குப்பா அம்மா அழறாங்க? அன்னைக்குதான் தெரிஞ்சது எனக்கு கேன்சர்னா பிளட் கேன்சர். மரணம் ரொம்ப வேகமா என்ன நெருங்கிக்கிட்டு இருக்கேன்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்ச மறு நிமிஷமே நான் தற்கொலை செஞ்சு செத்து போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்கடுத்த நிமிஷமே என் அப்பா அம்மா தான் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்காகவே வாழற அவங்களுக்காக என்னோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் வாழணும். அதுக்காகவே நான் பிரதீக்ஷா சென்டர்ல அட்மிட் ஆயிட்டேன். என்னடா வேணும் உனக்கு? இது வினிதா நம்பர் தானே? இந்த நம்பர்ல உனக்கு காண்டாக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. எப்படி இருக்க மிதுன்? டேய், இந்த ஆக்டிங்ல வேற எங்கேயா வச்சுக்கோ. நீ தலைகீழ் நின்னாலும் இனி அவளை பார்க்க முடியாது. ஏன்னா அவ இந்த நாட்டிலேயே இல்ல. எங்க போயிட்டா? அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. மறுபடியும் அவளை டிஸ்டர்ப் பண்ணன்னு வச்சுக்கோ, அந்த அமீர் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு தூக்கிடுவேன். ஹலோ ஹலோ. என்ன சூர்யா? டாக்டர், அதோ அவன் தான் என்ன காலேஜ்ல வந்து அடிச்சவன். இங்க கூட என்னதான் தேடி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். யாரு? அமீரியா சொல்ற? அவன் ஒவ்வொரு நிமிஷமும் சாவோட போராடிக்கிட்டு இருக்கான். எப்ப சாவன் அவனுக்கே தெரியாது. 2 வருஷமா அவன் இங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கான். லங்ஸ்ல கேன்சர். அவன் எதுக்கு உன்னை தேடி வர போறான்?